இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல்ல இந்தியா ஒரு தாக்குதலை நடத்துமா அப்படின்ற கேள்வி இப்போ இங்க பலர் மனசுலையுமே எழ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டா, ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா ஏன் இப்போ வரைக்கும் இந்திய அரசாங்கம் சைலண்டா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே அப்படி ஒரு வேளை தாக்குதல் நடத்தப்பட்டா அது எப்போ நடத்தப்படலாம், யார் மேல நடத்தப்படலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்திய அரசாங்கம் பாக்குக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற ஆதங்கம் இங்க பலருக்கும் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கிறத தெளிவாவே பார்க்க முடியுதுங்க. அதுலயும் குறிப்பா கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் சார்பில் தொடர்ந்து பல செக்யூரிட்டி மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது நடந்தது. ஒரு நாள் பூராவுமே கண்டினியூஸா பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட, பிரைம் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் கூட சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் தொடர் பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டு இருந்தார். ஸோ அந்த நாளினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் பிரீஃபிங் அப்படிங்கிறதும் மீடியா பீப்புளுக்கு கொடுக்கறதா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த செக்யூரிட்டி மீட்டிங்ஸில் ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறாங்க, அந்த முடிவை இந்த கேபினெட் பிரீஃபிங்கில் மக்களுக்கு தெரிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் வந்தது. ஆனால் சாயந்தரம் அந்த கேபினெட் பிரீஃபிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி மீட்டிங்கில் நடந்த எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே அமைச்சர்கள் பேச மறுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த கேஸ்ட் சென்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த ஒரு பிரீஃபிங்கில் பேசப்பட்டது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பலருக்குமே இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்குது. இந்தியா பாக்குக்கு எதிராக ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுருவாங்களா அப்படிங்கிறதா அது. ஸோ இந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு நாட்டுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. சும்மா ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சு, அதனால நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சரிப்பா போய் ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக்கை பண்ணு அப்படின்னு சொல்லி ராணுவத்துக்கு அவ்வளோ ஈஸியாக உத்தரவு போட்டுற முடியாதுங்க. ஸோ நம்ம மக்கள் மத்தியில் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதே மாதிரியான எமோஷன்ஸ் தான் டாப் லெவல் அஃபீஷியல்ஸுக்குமே இருக்கும். ஸோ இந்த எமோஷன்ஸை வச்சு ஒரு தவறான முடிவை மட்டும் எக்காரணம் கொண்டும் எடுத்துடக்கூடாதுங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணோம், இல்லை எமோஷ்னலாக பண்ணோம் அப்படின்னா அது தவறாக தான் போகும். ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னா அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்குனதுக்கு அப்புறமா அந்த ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கிறது தான் நல்ல விஷயமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு எமோஷன் இருக்கும் பொழுது டாப் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாருமே பெரிய அளவுக்கு ஏதாவது ஒன்று இந்தியா பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக பொலிட்டீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை, மக்களினுடைய ஆதரவு தான் தேவை. அப்போது அவங்க பாக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணாங்கன்னா மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கும் ஓகே, மக்கள் நம்ம சைடாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா அது தவறாக போகும் பட்சத்தில் அது அவங்களுக்கும் ஆபத்து, இந்த நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தாங்க இந்திய அரசாங்கம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவ்வளவு செக்யூரிட்டி மீட்டிங்ஸை நடத்தினாங்க. ஆனால் அதை பற்றி கேபினெட் பிரீஃபிங்கில் வாயவே திறக்கல. அதுக்கு பதிலாக கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி வேறொரு விஷயத்தை தூக்கி போட்டதன் மூலமா மக்களோட எமோஷன்ஸு, அந்த ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே இப்போ கேஸ்ட் சென்சஸ் பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. அப்போது அந்த செக்யூரிட்டி மீட்டிங்ஸில் பஹல்காம் இன்சிடென்ட்டுக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸே பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் போயிருக்கும். ஆனால் அதை பொது வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த தகவலை எக்காரணம் கொண்டும் கசிய விடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்பவே தெளிவாக இருக்குதுங்க. சரிப்பா, இப்போ இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் அஃபீஷியல்ஸ், முக்கியமாக பிரதமராகட்டும் இல்லை உள்துறை அமைச்சராகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க பேசுகிற எல்லா பேச்சுக்கள்லையுமே கண்டிப்பாக இதற்கான பதிலடிங்கிறது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பிரதமர் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களே எப்போ ஒரு பதிலடி கொடுக்கணும், எந்த மாதிரியான பதிலடி கொடுக்கணும், எந்த இடத்துல பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, அவங்க என்னதான் பிரதமராக இருக்கலாம், உள்துறை அமைச்சராக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், ஆனால் அவங்க முதல்ல ஒரு அரசியல்வாதி, அதன் பிறகுதான் இந்த பொசிஷனுக்கு எல்லாமே அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறி பல இடங்கள்லையுமே இந்த மாதிரி பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி பேசிட்டு அந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவத்தையுமே இந்தியா செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கான ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கப்படும். ஸோ மக்கள் மத்தியில் ஒரு பந்தாவை கிரியேட் பண்ணிட்டு அதிலிருந்து பின்வாங்கிறதுக்கு அரசியல்வாதிகள் விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க,
பாகிஸ்தான் சைட்லயுமே பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவுக்கு பதட்டம் தனியாம தாங்க இருக்குது. அவங்க இன்னுமே பார்டர்ல படைகளை குவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நைட்டு டைம்ல ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான இடங்கள், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்க எல்லாத்துலயுமே லைட் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ எதற்காகனா லைட் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா தன்னந்தனியா அந்த இருட்டுக்குள்ள அந்த பர்டிகுலர் பிளேஸை அட்டாக் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சுத்தியும் எல்லாருமே வந்து நைட்டு தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் மட்டும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி பாக் சைட்ல இருந்து அவங்க நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவு அப்படிங்கிறது பறந்திருக்குது. ஸோ அவங்க இன்னுமே இந்தியா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்துல இருந்து பார்க்கும் பொழுதும் கண்டிப்பா ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரியுது. சரிப்பா, என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி ஆக்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ டைரக்டாவே பார்டருக்குள்ள நுழைஞ்சு ஒரு தாக்குதல் நடத்தப்படும், ஈவன் வந்து மிலிட்டரி ஃபெசிலிட்டிஸ் மேல கூட தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பலரும் சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கம்மி. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஹல்காம் தாக்குதல்ல ஈடுபட்ட அந்த அமைப்பினுடைய முக்கிய தலைவர்கள் குறிவைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாக்கினுடைய உளவுத்துறையான ISI பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல் சம்பவத்தில் ரிலேட் ஆயிருக்கக்கூடிய எல்லா முக்கியமான அந்த அமைப்பினுடைய தலைவர்களையும், முக்கியமா அந்த ஹபீஸ் சையதா இருக்கட்டும், சாய்ஃபுல்லா கசூரியா இருக்கட்டும், இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் சேஃப் ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. சேஃப் ஹவுஸ்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு தாக்குதல் நடக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாம பாதுகாக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு வீடு தான் பாத்தீங்கன்னா இந்த சேஃப் ஹவுஸ். இந்த மாதிரியான இடத்துக்கு நகர்த்தி அவங்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறதா பாக் தரப்புல இருந்து சில தகவல்கள் கசிய ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கமும் இவங்களை தான் பெரிய அளவுக்கு டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வருதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய பாணி. இஸ்ரேல் அரசாங்கம் இந்த மாதிரி டார்கெட்டட் கில்லிங்ஸ் பண்றதுல ரொம்பவே கை தேர்ந்த ஒரு அரசாங்கம். அதே விஷயத்தை இந்தியாவும் கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் இந்த விஷயத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்கள மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி அட்டாக் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடங்களின் மேல ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது நடத்தப்படலாம் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிலவுதுங்க. ஸோ ஈவன் இந்தியாவினுடைய டாப் அஃபீஷியல்ஸ் கூட சொல்லும் போது என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு தாக்குதலில் ஈடுபட்டவங்க எல்லாரும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் கூட ரிலேட் ஆனவங்களை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ அவங்க மேலே ஒரு டார்கெட்டட் ஸ்ட்ரைக்ஸ் தான் எதிர்பார்க்கப்படுது. சரி, அப்போ பாகிஸ்தான் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிட்டைலியேஷனுமே இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பாக்குக்குள்ள நேரடியாக ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக் நடந்துச்சு அப்படின்னா ஒரு ரிட்டைலியேஷன் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா மாறலாம். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்ட் ஸ்ட்ரைக். நேரடியாக ஒரு மிலிட்டரி தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸோ இந்தியாவினுடைய உளவுத்துறையின் மூலமாக இந்த பர்சன்ஸ் மேலே ஒரு தாக்குதலோ இல்லை அவங்க மேலே ஒரு துப்பாக்கி சூடு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா அது பெருசாக பாகிஸ்தான் சைட்லேருந்து ரிட்டைலியேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாது. ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் இந்தியா எதை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் மோஸ்ட்லி மிலிட்டரி ஸ்ட்ரைக்குக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக வந்து இருக்குதுங்க. சரி, எப்போ இந்த தாக்குதல்கள் நடத்தப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கடந்த 2016 உரி தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா புல்வாமாவுக்கு பிறகு நடந்த பாலகோட் ஸ்ட்ரைக்ஸாக இருக்கட்டும், ரெண்டு சம்பவங்கள்லையுமே அந்த ரெண்டுக்கும் சம்பவம் நடந்த நாள்ல இருந்து பதில் தாக்குதல் நடத்தப்பட்ட நாளுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12 நாள் அப்படிங்கிற ஒரு கேப்லேயே தான் இந்தியா பதிலடி அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்குது. ஸோ எதுக்காகனா மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கரைஞ்சு காணாமல் போகட்டும், அதற்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்பயும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஸோ ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு தாக்குதல் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறது அப்படின்னு போயிட்டா முதல்ல இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது வேணும். ஒரு இஷ்யூவே ஆகுது இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னாலும் இந்த மாதிரி நடந்ததுக்கு பின்னாடி இந்த நாடு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியணும். ஸோ அதற்காக இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிட்டைலியேஷன் அப்படிங்கிறது பாகிஸ்தான் சைட்லேருந்து நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வாரோ இல்லை அதற்கு ஈக்குவலாக ஒரு ஸ்மால் சைஸான ஒரு மினி வார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயமும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு வேளை ஏதாச்சும் வருது அப்படிங்கும் பொழுது இந்தியாவுக்கு உள்நாட்டில் இருக்கக்கூடிய எதிரிகளை முதல்ல வந்து காலி பண்ணணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே இந்திய அரசாங்கம் ஒரு இன்டென்ஸ் ஆன்டி டெரரிசம் ஆபரேஷன் அப்படிங்கிறத இந்தியாவுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு ரிட்டைலியேஷன் இருக்கும், ஒரு பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுது. ஆனால் டாப் அஃபீஷியல்ஸ் என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம். அது என்ன முடிவு பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஒரு பதிலடி கொடுக்குமா இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுருவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.
நன்றி.